வெளியே போகலான்னு அப்படின்னு அவர் சொன்ன உடனே அன்புமணி ராமதாஸ் வந்து எந்திரிச்சு நான் பனையூரில் வந்து ஒரு புது ஆஃபீஸ் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறாரு. என்னை பார்க்க வரவங்களாம் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்து என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அவர் பாமகலேருந்து வெளியே போகிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா, இல்லை பாமகவில் நான் தான் தலைவர் அதனால் நான் ஒரு பொதுக்குழு கூட்டி எங்கள் அப்பாவை நீக்கிறேன் அப்படின்னு செய்வார் அப்படின்னு எடுத்துக்கணுமா, பாமக உடஞ்சிரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இல்ல இது அந்த அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை அப்பா மகன் பேரனுக்குள்ளார நடக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப இதுல அவங்கள குடும்பத்து சைடு ஆகட்டும், இல்ல கட்சியில இருக்கிறவங்களாகட்டும், அவங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு தேதியில ஒரு 4 to 5% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி தான். அது ஒன்றும் பெரிய ஒரு 20% 25% மாதிரியோ திமுகவோ இல்ல அண்ணா திமுக மாதிரியோ பெரிய கட்சி இல்லை.